வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரீல்ஸ் அண்ட் மீம்ஸ் ரியாக்ஷன். எங்க தாத்தா காலத்துல இருந்தே எல்லாருமே விஜய் ஃபேன் தான். செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி இன் ஐபிஎல் ஹிஸ்டரி. 14 வயசு பையன். இந்த வயசுல நம்மள என்ன பண்ணிட்டு போன்னு யோசிச்சு பாருங்க. சனிக்கிழமை 4 நாள் லீவு, ஞாயிற்றுக்கிழமை 4 நாள் லீவு. இன்னும் கொஞ்சம் விட்டுருக்கலாம். நம்ம ஃபோக்கஸ் குமுதாதா. வழக்கம் போல தாங்க இன்ஸ்டாகிராம் அப்படியே உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கண்ணில் மாட்டின இன்ட்ரெஸ்டிங்கான அமானுஷ்யமான ஃபன்னியான மீம்ஸ் அண்ட் ரீல்ஸ் தான் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கேன். பாத்துருவோமா? எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? அண்ணா ஒரு மாறி கொடுங்க. நான் வேற மாறி, அந்த மாறி, இந்த மாறி. அண்ணா மாறி தானே கேட்டேன். என்ன மாறி? சட்டு புட்டுன்னு சொல்லுங்க, புரியல மாறி. ஓடா கேப் மாறி. யாரு கேப் மாறி? பார்லே மாறி எடுங்க. பார்லே மாறி சொல்லுங்க, அந்த மாறி. அந்த மேரி, அந்த மேரி. இந்தாங்க. எப்போ வேணுமோ மாறி சொல்லுங்க, பார்லே மாறி. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. வர நிறுத்துற அவனை. அதாவது ஆடை பார்க்கும் போதே நம்மளுக்கு வெறுப்பா இருக்குது. அண்ட் இந்த ஆடை எப்போ போடுறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஐபிஎல் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கான டைம் நடுவில் வந்துகிட்டு எந்த மாதிரி அந்த மாதிரி இருக்காங்க. டேய் ஏன்டா எங்க உசுர வாங்குற மாதிரிலாம் ஆட் எடுக்கிறீங்கன்ற மாதிரி தான் இருக்கு. என்ன மாறி? சட்டு புட்டுன்னு சொல்லுங்க, புரியல மாறி. அதுவும் கடைசி ஓவர்கிட்டலாம் அவன் பரபரப்பின் உச்சியில இருப்பான். அப்பயும் வந்துட்டு எந்த மாதிரி அந்த மாதிரி இருப்பாங்க. நம்மளுக்கு கோபம் வேற மாதிரி வந்துகிட்டு இருக்கும். இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த புஷ்பா 2 வச்சு ஒரு அநியாயம் பண்ணாங்க பாத்தீங்களா? அதே மாதிரி தான் இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க. இது அடிச்சிருக்காரு ஆல் அவுட்டா. தொலைக்காட்சிகளில் முதன் முறையில் புஷ்பா தி பாஸ். பட் ஆர்சிபிக்கு ஃபைனலா ஒரு பார்லே மாறி சொல்லுங்க, அந்த மாறி. எப்போ வேணுமோ மாறி சொல்லுங்க, பார்லே. இது இந்த வாட்டி மட்டும் கிடையாதுங்க, போன ஐபிஎல்லையும் இதே மாதிரி தான். ஆனா இது பார்லே மாதிரி இல்ல, அவன் வேற மாதிரி வந்து பஞ்சு டேலாக்லாம் பேசி உசுர எடுத்துட்டு இருந்தான். ஞாபகம் இருக்கா? ஆஹா சிக்ஸ். ஸ்டேட்ட தாண்ட முடியாதுன்னு தாண்டுன, உன் கேட்ட தாண்ட முடியாதுன்னு தாண்டுன. நாங்களே 150 ஸ்கோர் தாண்ட மாட்டேன்னு உட்கார்ந்திருக்கோம். பஞ்சுகையில செருப்பு தெரியுமா ஓரமல. இப்போ அந்த மாதிரி தான் இவனுங்க வந்து பார்லே மாதிரிக்கு அட்வர்டைஸ்மென்ட் பண்றேன்ற பேர்ல மாறி மாறி நம்ம உசுர எடுத்துட்டு இருக்காங்க. புரியல மாறி. ஆர்ச்சர் பண்ற ராஸ்கல். எப்படி நல்லா இருந்துச்சுல? அதாவது ஹீரோயினுக்கே டஃப் கொடுத்து யாராலேச்சும் ஆட முடியுமான்னு சொல்லி கேட்டா அது அமலா சாஜியால மட்டும்தான் முடியும். அந்த டான்ஸுக்கு தாங்க நான் அடிமையே. புது பாட்டு எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் இந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வந்துடுறாங்கல்ல. இதோ வந்துட்டேன். முன்னாடிலாம் அமலா சாஜி இல்லாத ட்ரோல் வீடியோவே பார்க்க முடியாது. இப்ப அமலா சாஜிக்கே டஃப் கொடுக்குற மாதிரி பல பேர் களத்துல இறங்கிட்டதுனால அமலா சாஜியே காணாம போயிட்டாங்களேப்பா. டேய் எண்டு காடு போட்டு எகத்தால பாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. பட் யாரு மறந்தாலும் சரி கடைசி வரைக்கும் அமலா சாஜியுடைய டான்ஸை நான் உட்கார்ந்து ஒத்தால பாப்பேன்டா. இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. 14 year old boy 35 balls செஞ்சுரி அடிச்சிட்டான். செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி இன் ஐபிஎல். 14 வயசுல பைப்புல என்னமா கலக்குறான். தானே 100 செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி இன் ஐபிஎல் ஹிஸ்டரி. 14 வயசு பையன். நான்லாம் 14 வயசுல தெருவா போய் தீப்பெட்டிலாம் பொறுக்கிட்டு இருப்பேன். ஏன்னா அதை கட் பண்ணி வச்சு விளையாடலான்னு. உண்மையிலேயே இந்த சீசனுடைய பெஸ்ட் ஃபைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைப்புலையே சொல்லலாம். ஏன்னா அன்னைக்கெல்லாம் மேட்ச் பார்க்கும்போது அது லைவ் மேட்ச் மாதிரி தெரியல, ஏதோ ஹைலைட்ஸ் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. 6 பாலுக்கு 6 பாலையும் அடிக்கிறான். சொல்லுவாங்க தெரியுமா, டே எப்படி போட்டாலும் அடிக்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அடின்னு அடிச்சு நவுத்திட்டான். எப்படி போட்டாலும் அடிக்கிறான்டா. இன்னும் மீமை பார்க்கல பாருங்க. 14 வயசுல நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. உங்ககிட்ட வேற என்னென்ன திறமைகள் இருக்கு? இது இல்ல பாம் 1 செயல் 3. ஏனோ உன்னை நான் பார்த்தேனே, உன்னை பார்த்தேன் அன்று என்னை மறந்தேனே, உந்தன் மனக்கதவை. இந்த மாதிரி பல டேலண்ட்களை நம்ம காமிச்சிட்டு இருப்போம். இஷ்டமா இஷ்டம் இல்லையா? ஸோ உங்களுடைய டேலண்ட் 14 வயசுல என்னவா இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. சனிக்கிழமை 4 நாள் லீவு, ஞாயிற்றுக்கிழமை 4 நாள் லீவு. இன்னும் கொஞ்சம் விட்டுருக்கலாம். இந்த மாசம் ரொம்ப மோசம்.
விஜய் அண்ணா உயிர். எனக்கு ஆக்சுவலா எனக்கு எங்க அம்மா வந்து எங்க தாத்தா காலத்துல இருந்தே எல்லாருமே விஜய் ஃபேன் தான். தாத்தா காலத்துல இருந்தே எல்லாருமே விஜய் ஃபேன் தான். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னமா சொல்ற? உங்க தாத்தா காலத்துல இருந்து எல்லாரும் விஜய் ஃபேனா? எப்படிப்பா, எப்படி கால்குலேட் பண்ணாலும் சரியா வரலையேப்பா. கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா வரும். நீ தளபதி ஃபேனு உங்க அம்மான்ற வரைக்கும் கூட கரெக்டா தான் வந்துச்சு. ஆனா திடீர்னு உங்க தாத்தா எங்க இருந்துமா வந்தாரு? அடிச்சு விட்டியா? நீ பேசின பேச்ச தளபதி பார்த்தா அப்படியே சாக்காயிருவாரு போலயே. எங்க தாத்தா காலத்துல இருந்தே எல்லாருமே விஜய் ஃபேன் தான். CSK in 2025. இந்த பிரச்சனை பேசுறா ஒண்ணு, அந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை பேசுறா இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை பேசுறா இந்த பிரச்சனை, எந்த பிரச்சனைக்கு பேசுறது? என்ன நம்ம பேசுறோம்? ஏதாவது பேசுறோம். எந்த பிரச்சனையை பத்தி பேசி இதுக்கப்புறம் பிரயோஜனம் கிடையாது. இதான் பிளே ஆஃபை விட்டே வெளியே போயிருச்சே. பேட்டிங் சரியில்லை, பவுலிங் சரியில்லை, ஃபீல்டிங் சரியில்லை, எதுவுமே சரியில்லைன்னா ஒரு டீம் எப்படி தாண்டா பெர்ஃபார்ம் பண்ணும்? ருத்துராஜ்னு ஒரு பிளேயர் இருந்தான், அவனாச்சு கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தான். கடத்துல அவனையும் இன்ஜுரின்னு சொல்லிட்டு வெளியே எடுத்துட்டீங்க. தோனி கேப்டன்சி அப்படின்னு விட்டு கொடுத்து பார்த்தோம், அதுக்கும் பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. எந்த பயனும் இல்ல. கடைசி 8 மேட்ச் ஜெயிச்சு நாங்க உள்ள வந்துருவோம்னு பார்த்தா அதுக்கும் முடியல. 6 மேட்ச் ஜெயிச்சு வருவோம்னா அதுவும் முடியல. 5 மேட்ச் ஜெயிச்சு ரன் ரேட்ல உள்ள வருவோம்னு விட்டு கொடுத்து பார்த்தோம், கடைசியில அதுவும் பிரயோஜனம் இல்லாம போச்சு. இதுக்கப்புறம் முட்டு கொடுக்கிறதுக்கு வேற என்னதான்டா பாயிண்ட்ஸ் இருக்கு? ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் இந்த சீசன் நான் ஒரு RCB ஃபேனாக மாறிட்டேன். ஸோ RCB தான் இந்த வருஷத்துடைய கப்பை ஜெயிக்குது. அதுக்கான முக்கியமான காரணம் நம்ம கோலியோடைய ஜெர்சி நம்பர். குழப்பமா இருக்கு. உங்களுக்கு தான் குழப்பம், எனக்கு இல்ல. கோலியோட ஜெர்சி நம்பர் 18, இந்த சீசன் 18. ஸோ இந்த சீசனை ஜெயிக்க போறது நம்ம தான். இந்த வாட்டி கப்பை தூக்குறோம். என்ன சொல்றீங்க RCB ஃபேன்ஸ்? ஈசால கப்பு நம்பு. ஃப்ரெண்ட் ட்ரிப் வாடா மாப்ள, மை ரிப்ளை. போய் வா போய் வா போய் வா போய் வா நண்பா, சும்மா ராஜா போல நீ போய் வா நண்பா. எல்லா கேங்லயும் கண்டிப்பா இப்படி ஒருத்தன் இருப்பான். எப்ப டூருக்கு கூப்பிட்டாலும் சரி ரெடியா வச்சிருப்பான். போய் வா போய் வா போய் வா நண்பா, கெத்தா போய் வா நண்பா. இதெல்லாம் உன்கிட்ட கேட்டடா, நீ வரியா இல்லையா அப்படின்னா வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. நான் வரல மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 1000 ரீசன் வச்சிருப்பான். ஒவ்வொரு தடவை கேட்கும் போது ஒரே ரீசனை சொல்ல மாட்டான், புதுசு புதுசா சொல்லுவான். ஸ்பெஷலிஸ்ட் ப்ரோ ஆன் ஃபயர். கணவனா இருக்கீங்கன்னா உங்க மாமியார் வீட்டுக்கு போகும்போது என்ன எதிர்பார்ப்பீங்க? நமக்கு ஒரு மரியாதை, 3 வேளை சோறு, இவ்வளவுதான். தலை தீபாவளிக்கு என்ன வச்சா, மோதிரம் வச்சாதான் என்ன போடணும். எனக்கு எண்ணெயே வைக்கல. வந்த பிறகு கேக்குறாங்க அவங்க தாத்தா, இல்ல அப்ப முடியிருச்சா? கல்யாணத்துக்கு முன்னாடி அடர்த்தியா இருந்தது. அந்த எதிர்பார்த்த வாழ்க்கை அமையலன்ற ஒரு துக்கம் தொண்டை அடைக்கும். என்ன ஆகும்னா மண்டை சூடாகும். மண்டை சூடான நீங்க என்னதான் என்ன வச்சாலும் தனித்தனியா போயிடும், உங்களுக்கு கொட்டிடும். அதையும் நிறைய பேர் கலாய்ப்பாங்க, என்னடா முடியல நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு ஒன்னே ஒன்னு தான் சொல்லுவேன், ஒரு விஷயம் முடியலன்னா தான் வருத்தப்படணும், முடியலன்னு வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா என் கண்ணத்தானே நான் செதுக்கிக்கிறேன். அவரே செதுக்கிக்கிறாரா? இதுல மோட்டிவேஷன் வேற. ஒரு விஷயம் முடியலன்னா தான் ஃபீல் பண்ணுமா, முடியலன்னா ஃபீல் பண்ணக்கூடாதான். என்ன துப்புவோம் மனுஷன் அவர் பொண்டாட்டியால எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தா இந்த அளவுக்கு குமுறுவாரு. அதாவது நினைச்ச வாழ்க்கை கிடைக்கலன்னு துக்கம் தொண்டை அடிச்சு மண்டை சூடாகி மண்டையில இருக்கிற முடியெல்லாம் கொட்டி போச்சான். மண்டையில முடி கொட்டினதுக்கு எப்படி லிங்க் பண்ணாரு பாத்தீங்களா? சம்மர் அட்வைஸ். உப்பு தின்னா தண்ணி குடி, தப்பு செஞ்சா தலையிலடி தடா வரும். எல்லாத்துக்கும் தண்ணி குடியா? ஓ, அதனாலதான் அது சம்மர் அட்வைஸ் போல இருக்கு. சோ வெயில் பயங்கரமா இருக்கு, எல்லாரும் தண்ணி குடிங்க அப்படிங்கறத எந்த அளவுக்கு கிரியேட்டிவா யோசிச்சிருக்காங்க பாத்தீங்களா? இவ்வளவு சொல்லி நம்ம தண்ணி குடிக்காட்டா எப்படி? அதனால கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன். கல்லி கிரிக்கெட் நெக்ஸ்ட் பேட்டிங் தட் நோ ரன் பேட்ஸ்மேன் காட்டான். அதாவது மேட்ச் நல்லா போயிட்டு இருக்கும், திடீர்னு ஒரு விக்கெட் விழுந்துச்சுன்னா மச்சான் நான் இறங்கடா, நான் இறங்கி பாடுற பின்னி பெடல் எடுக்கிறேன்டா அப்படிமா. ஆனா உள்ள போனா எல்லா பாலுக்கும் சுத்துவான், அவனை வச்சே ஓட்டிடலான்றதுக்காக பாலை என்ன நேக்கா போட்டா அவன் சுத்தினா பால் படாதோ அந்த மாதிரி போட்டு அவனை வச்சு ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க.
ஒருவேளை அவன் பேட்ல பால் பட்டுச்சுன்னா 6 போகும். ஆனா 20 பால்ல 2 பால் தொட்டாலே அது பெரிய விஷயம். நீ பிச்சை பெருக்கிட்டு இருக்க? ஆனா அவன் நான் இறக்குறேன் துடிப்பான். டேய் வேணாண்டா, இருக்கிறதே 20 பால் தான், மொத்த பாலையும் சுத்தியே நீ முடிச்சு விட்டு வந்துருவ, தேவையில்லாத வேலைடான்னு சொன்னா அது கோச்சிப்பான். அவனை இறக்குவோமா? என்ன இறக்குங்க? உன்னைய வந்து கொன்னு குளிக்கல வேணா இறக்குறேன். சோ இப்படிப்பட்ட காட்டன் பிளேயர் கண்டிப்பா எல்லாரும் கேங்லயும் இருப்பான். சோ உங்க கேங்லயும் இருந்தா அவர் யாரு, அவர் பேர் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செல்ல போட்டு விடுங்க. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. When I maintain a diet with fewer calories, me to myself. கரெக்டா நான் டயட்ல இருக்கும்போது இந்த மீம் வருது பாத்தீங்களா? ஐயோ நீ வேற ஓமா போய் தூங்கு. என்ன ஆஃப்டர் ஆல் பசிக்குது, குடல்லாம் எரியுது, வயிறு அப்படியே இழுத்து பிடிக்குது, தலை சுத்தி மயக்கமா வருது. அதனால என்ன ஒரு நைட் சாப்பிடாம இருந்தா செத்துருவேனா? அட பாவிங்களா, டேய் கரெக்ட்டா சிங்க் பண்ணி வச்சிருக்கீங்கடா. அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ? அநேகமா டயட்ல இருக்கிற எல்லாருமே தனக்கு தானே பேசிக்கிற டயலாக் இதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டயட் இருக்கும்போது பயங்கரமா பசிக்கும், ஆனா வெளியே காட்டிக்க முடியாது. காமிச்சிக்கிட்டோன்னு வைங்களேன், நம்மள ஒரு மாதிரி பார்ப்பாங்க, என்னடா டயட் இருக்குன்ற பசிக்குதுன்னு சுத்திக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி. அதனாலேயே வெளியே சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம சுத்திக்கிட்டு இருப்போம். சொன்னாலும் தப்பு, சொல்லட்டாலும் தப்பு, அவஸ்தைப்படுறா சாரி. அந்த கரெக்டா அந்த டைம்ல பார்த்தா வீட்டுல பிரியாணி ஆக்குவாங்க, சிக்கன் 65 பொரிப்பாங்க. அந்த வாசனையே மூக்கு வழியா உள்ள போய் குடலெல்லாம் பிடிச்சி இழுன்னு இழுக்கும். மனசு ஒரு பக்கம் சரி விடு ஒரு நாள் தானே சாப்பிட்டு போ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும். ஆனா அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு கண்ட்ரோலா இருக்கக்கூடிய அந்த வேதனை இருக்குது, அந்த வேதனை. இன்னைக்குன்னு பார்த்து நம்ம வீட்டுல கறியும் மீனுமா சமைக்கிறோமா, அதை சாப்பிட முடியலன்னு வயிற்றுச்சா அழுதுட்டு இருக்கான். இதெல்லாம் என்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா கண்ட்ரோல்டா டயட் இருக்கவனுக்கு மட்டும் தான் புரியும். ஒரு வேளையும் சரிக்கல பாத்தியா? When you open Friday's lunch box on Monday morning, leftover food in lunch box. அதாவது ஃப்ரைடே மிச்சம் வச்ச சாப்பாடை மண்டே மார்னிங் ஓபன் பண்ணி பார்க்கும்போது அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மீம். அந்த ஃபுட் எல்லாம் அப்படியே பூசணம் முடிச்சு போயிருக்கும் பாத்தீங்களா, அதை எடுத்து சிங்க் பண்ணிருக்காங்க. அதை கூட தூக்கி ஓரமா வச்சிடலாம். இது என்னடா Dress, இப்படி எல்லாம் ஒரு Dress தச்சு போட்டு வருவீங்க? அதுதான் இப்ப ஃபேஷன். இந்த Dress நம்ம உர்ஃபி ஜாவிதுக்கே டஃப் கொடுக்குதேடா. எங்கனே வாங்குனீங்க? ஏப்பா டிசைன் சூப்பரா இருக்கு. After every fight with my wife. யாரு? சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். யாத்தி சார் பயப்படாதீங்க சார். இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அன்னைக்கு ஏதோ தெரியாதனமா சில தவறுகள் நடந்து போச்சு. அதை நினைச்சு நான் வீட்டுல போய் ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஆரம்பத்துல நானும் தான் நம்பல. நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். இந்த மீம் யாருக்கு புரியுதோ இல்லையோ, கல்யாணமான ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் கண்டிப்பா புரியும். மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? ஏன்னா ஒவ்வொரு சண்டைக்கு அப்புறமா இப்படிப்பட்ட ஒரு கான்வர்சேஷன் மறுபடியும் பில்ட் ஆகும். ஆனா அதை வச்சு அடுத்த சண்டை வரும். என்னைக்கு தான் நீ புரிஞ்சுக்க போற? புரிஞ்சுக்கணுமா? Me wasting my time by thinking why I am wasting my time. அதாவது எதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத யோசிச்சே டைம் வேஸ்ட் பண்ணுவோம் தெரியுமா? அதுதான் சொல்றாங்க. வாழ்க்கையில பாதி நாள் அப்படிதாங்க போயிட்டு இருக்குது. அதுலயும் இன்ஸ்டாகிராம் எல்லாம் அப்படியே உட்காந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா 2 மணி நேரம் இன்ஸ்டாகிராம் எதுக்கு வந்து நோண்டுறோம் அப்படின்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருப்போம் பாருங்க. அதை யோசிக்கிற டைம் வேஸ்ட் தான். நான் வேஸ்ட் பண்ணாது. இவ்வளவு ஏங்க எனக்கே பல கமெண்ட்ஸ் வந்திருக்கு, தேவையில்லாம உன் வீடியோ எல்லாம் பார்த்து நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி போல இருக்கு சார். நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. When my friend joined as a cameraman in IPL. நம்ம ஃபோக்கஸ் குமுதாதா. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டா. உண்மையிலே அங்க பக்கத்துல ஒருத்தன் அவ்வளவு கஷ்டப்பட்டு கேட்ச பிடிச்சிக்கிட்டு இருக்கான். ஆனா நம்மால எங்க பொண்ணு அங்க நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை காமிக்கிறதை விட பொண்ணுங்களை காமிக்கிறது தான் அதிகமா இருக்கு. இதுக்குன்னே பல கேமராமேன்களை அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க போல இருக்கு. என்ன போட்டோ எடுத்திருக்கிற? நின்னு நிதானமா பிளாஷ் போட்டு ஷார்ப்பா எடுக்கணும் இல்லையா? ஏன்னா பல பேர் IPL பாக்குறதே அதுக்குதான், மேட்ச் பாக்குறது கிடையாது. மேட்சுக்கு நடுவுல 2-3 அழகான பொண்ணுங்களை காட்டுவாங்க, அதை பார்க்கலான்றதுக்காகவே வராங்க. Me waiting for my man to get out of the washroom. பாத்ரூம்ல இருந்து எப்படா வெளியே வருவ?
இது ஒவ்வொரு ஒய்ஃபுக்கும் சமர்ப்பணம். ஏன்னா போனை எடுத்துட்டு எந்த புருஷனாச்சும் பாத்ரூம்குள்ள போயிட்டான் அப்படின்னா மினிமம் 2 மணி நேரம். ஏன்னா அந்த மனுஷன் நிம்மதியா இருக்கிறதே அங்கதான். உள்ள வந்தா கரையா கிடக்கிறது. அதனாலேயே பல பேர் வீட்டுல மொபைல் நாட் அலோடுன்னு சொல்லிட்டு வெளியவே போஸ்டர்லாம் ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மொபைல் போனை புடுங்கிட்டு தான் பாத்ரூம்குள்ளேயே அலோவ் பண்றாங்க. அப்படிப்பட்ட ரூல்ஸ்லாம் பல வீட்டுல வர ஆரம்பிச்சிருச்சு. வேற ஒண்ணுமில்ல, ஏதோ சதி திட்டம் போட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கு. முன்னாடிலாம் நியூஸ் பேப்பர் படிச்சாதான் பாத்ரூம் வரும், டீ குடிச்சாதான் பாத்ரூம் வரும், தம் அடிச்சாதான் பாத்ரூம் வரும்ன்ற மாதிரிலாம் இருந்துச்சு பாத்தீங்களா. அந்த காலம் போய் இப்பெல்லாம் கையில போன் இருந்தாதாங்க பாத்ரூமே வருது. இப்போ ஓகேடா. You click on someone's story and it says 10 seconds ago. இதை எத்தனை பேர் ஃபீல் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல, ஆனா நான் ஃபீல் பண்ணிருக்கேன். திடீர்னு ஸ்டோரி இருக்கும், கிளிக் பண்ணி பார்த்துட்டோம், பார்த்தா 2 seconds ago 3 seconds agoன்னு இருக்கும். அது ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டோரி போட்டவன் யாரெல்லாம் பார்த்துருக்கான்னு தான் பார்ப்பான். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பேர் இருக்கும்போது இவன் தான் ரொம்ப வெட்டியா இருக்கா போல இருக்கு, எப்போ ஸ்டோரி போட்டாலும் ஃபர்ஸ்டே பார்த்துறானே அப்படிங்கிற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சு ஃபீல் பண்றது ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இன்னும் சில பேர் நம்ம ஸ்டோரி போட்டாலே இவன் தான் பார்க்கறான், நம்ம எப்போ ஸ்டோரி போடுவோம்னு காத்துக்கிட்டு இருக்கானோ அப்படிங்கிற மாதிரி வேற நினைச்சிருவாங்க. அதை நினைச்சும் ஃபீல் பண்றது. சோ இந்த மாதிரி ஸ்டோரியை டச் பண்ணிட்டு ஏன்டா டச் பண்ணணும்னு ஃபீல் பண்ணவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஆஜராயிருங்க. அதான் இன்னைக்கு வீடியோ. இன்னைக்கு இந்த ரீல்ஸ் அண்ட் மீம்ஸ் பார்த்து கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா அது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் நீங்க கண்டினியூஸா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ மீது இந்த மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட வந்து சந்திக்கலாம். இந்த மாதிரி ஷாஃபி டாடா பை பை அண்ட் டேக் கேர்.